ஹாய் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் இருக்க ஃபிஷர் கேம் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் என் சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த கேம் பிளேயில் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது போட், மீன் தூண்டியல், சம்திங் எல்லாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டு வந்துடுங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவன் குஸ்ட்டு கொடுக்குறவன் இருக்காங்களே, அதில் நம்ம மேலே ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். குஸ்ட்டு கொடுக்குறவன் கீழே இருக்கான், மேலே இருக்கான். அவன்கிட்ட பேசலாம். அவன்கிட்ட பேசலாம். இதோ இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் கிளிக் பண்ணலாம், கைஸ் இருக்காது. ஆய் ஃபிஷர் அப்படின்றான். ஓகே, இது கொடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது கொடுத்து பார்ப்போம். கதை கதையாக பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ். கதை கதையாக காரணமாக நீ பேசுகிறான். என்ன பேசுகிறான்? பக்கத்தில் வேறு எவனோ போயின்னு இருக்கான் பிளாக் கலரில். இவன் ஏதோ பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வேணாம் நம்மளுக்கு. அப்புறமா கிறிஸ்ட நம்ம முடிச்சுப்போம். ஓகே, இப்போ அதுக்கு நம்ம போயிட்டு லேக் ஆரம்பிச்சுன்னா, லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நெட் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் லேக் அடிக்கும். இவன்கிட்ட பின்னாடி என்னென்னா லூஃபி தொப்பி மாட்டி வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். லூஃபி தொப்பி பார்த்தா தெரியுது. நான் கிளியராக அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லூஃபி தொப்பி அதெல்லாம் மாட்டி வச்சுருக்கான். லூஃபி தொப்பி சம்திங் எல்லாம் மாட்டி வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த கேம் பிளேயில் நிறைய பார்க்கணும். இதோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுறேன். கொஞ்சம் லேக் அடிச்சதுனால தான். இதோ லூஃபி சீரீஸ் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்போங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கும். ஒரு ஃபிஷ்ஷில் ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் போட்டு புதுசாக போட்டு ஆடி கிடக்குது. இதில் யாரும் ஸ்பான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஜெட் ஸ்கையில் அதில் படுத்துட்டு இருக்கான் ஃப்ரெஷ். ஒருத்தன் பார்த்து தெரியும் பாருங்க. போட்டு எப்படி ஆடின்னு இருக்கு பாருங்க ஃப்ரெஷ். எனக்கு பார்த்து செழிப்பாக வருது. போட்டு ஆடின்னு இருக்கு ஃப்ரெஷ். ஒருத்தன் போட் எடுத்து கிளம்பிட்டான். அவனுக்கு எனக்கு லேக் அடிக்குதா இல்லை போட் அப்படி ஆடுதான்னு தெரில. எனக்கு தெரில. நீங்கள் பாருங்கள். ஓகே, மீன் மாட்டிச்சு பேசுகிற டைமில். கடை மீன் மாட்டிச்சு. மீன் எப்படினாச்சும் பிடிச்சாகணும். கஷ்டப்பட்டு அந்த எல்லாம் பண்ணி பிடிச்சிடணும். இது டக்குன்னு பிடிடா. நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ கூட எனக்கு மாட்ட மாட்டேங்குது. என்ன சொல்கிறது? இங்கே பாருங்க பஸ் பக்கத்தில் இருக்கிற நிலா பின்னாடி மாட்டி வச்சுருக்கோம். மெசேஜ் சாரி ஃபர்ஸ்ட் மெசேஜ் பக்கத்தில் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரோசன் மீன் பிடிச்சிட்டான் போடுது. நம்மளே பிடிச்சிட்டோம் ஃப்ரெஷ். ஸ்ப்ரோசன் மீன் தான் நினைக்கிறேன். இது 3.8 kg இருக்குது. நான் கிளியராக காட்டுறேன் ஃப்ரெஷ். இது ஸ்ப்ரோசன் மீன் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெஷ், ஏதோ ஒயிட் கலரில் தெரியுது. எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஒயிட் கலரில் தெரியுது. எனக்கு ஒயிட் கலர் தெரியுது. ஓகே, நம்ம வேறு ஃபிஷ் பிடிக்கலாம். வேறு ஃபிஷ் பிடிக்கலாம். இதை போச்சு. இதை சேல் பண்ணி பார்க்கலாம் ஃபிஷ். அடுத்து அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு சேல் பண்ணி பார்க்கலாம். இது மாடுதான்னு பார்க்கலாம். இது ஷேக் காமிக்கலாம். அதோ காட்டுது. ஃபிஷ் காமிக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது காமிக்குது. ஷேக் காமிக்குது. நெட்டு ஸ்லோவாக இருக்குது. அதனால் காமிக்கலை. அந்த மீன் அப்புறமா விற்றுடலாம். ஓகே, இப்போதைக்கு அது விற்கிற ஐடியாவில் இல்லை. ஐடியா வரும்போது நான் சொல்கிறேன். மீன் மாட்டிச்சு கடைக்கு போயிட்டு இதை பிடிச்சிடலாம். கடைக்கு பிடிச்சிடலாம். டக்குன்னு ப்ரெஸ் பண்ணுறா. ப்ரெஸ் பண்ணினே இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லாங்காக இருக்குது. பார்ப்பீங்க பயமாக இருக்குது. நான் தெரில. ஓகே, இதை விற்றுடலாம். அது கிடைக்கல. விற்றுடலாம். அந்த மீனை இது நைட் டைமில் இருக்குது. நான் லெவல் 4க்கு கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டில் லெவல் 2லாம் வந்தோம். இப்போ லெவல் 4க்கு வந்துச்சு. ஓகே, டக்குன்னு போய்ட்டு இந்த ஐலாண்டு பேர் மோஸ் ஐலாண்டு நினைக்கிறேன். மோஸ் ஐலாண்டு காட்டுது. மோஸ் ஐலாண்டு தான் நினைக்கிறேன். மோஸ் ஐலாண்டு தான்.
ஓகே இதில் வந்து நடந்து போகும்போது மோஸ் ஐலாண்டு வந்து காட்சி பார்த்தீங்களான்னு தெரியும். இது வந்து விற்றோடனே கொஞ்சம் கம்மி காசு தான் கிடச்சிருக்கு. ஓகே போகலாம் போயிட்டு வந்து போகலாம். நான் வந்து சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்து புது இது ஃபிஷிங் ராட் வந்து உங்களுக்கு வந்து காட்டாமல் வந்து விட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் வந்து காட்ட மாட்டேன். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எக்யூப் பண்ணிக்கிறோம். அதை வந்து எக்யூப் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அந்த பச்சை கலரில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம வந்து வச்சுருந்தோம். இந்த பைட்ஸ்ன்னு நினைக்கிறேன், பைட்ஸ்ன்னு போட்டு இருக்குது. பைட்ஸு அதனால் மீன் தூண்டியலுக்கு அது மேலே அந்த மாட்டி வச்சுருக்காங்க, புழு அந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கோம்ல, அது சம்திங் நினைக்கிறேன். வந்து நம்ம போட்டு வாங்கி வேறு ஏரியாவுக்கு வந்து போவோம். ஓகே போட் வந்து வாங்கலாம். என்னென்ன போட்டு இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு சுழல் மாதிரி போட்டு இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்க போட்டு தான் வந்து வாங்க போகிறோம். இப்போதைக்கு வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து விச்சில் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து இவன் வந்து வச்சுட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக இருக்குது. இந்த போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட் கிஸ் வந்து பின்னாடி வந்து இது வச்சா வந்து போயிட்டுருக்கா அந்த மாதிரி போட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய போட்டு இருக்குது வித்தியாசமாக போட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்மு போட்டு இருக்குது, அப்புறம் டக்கு போட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காம்பியாக இருக்குது. ஜெட் ஸ்கை இருக்குது, ஜெட் ஸ்கை, அப்புறம் நீர்மூழ்கி கப்பல், பெரிய கப்பல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். சரி இப்போதைக்கு வந்து அதை வந்து வாங்கிடலாம். எவ்வளோன்னு தெரியல, 400 ஆமாம் 400 வாங்கிடலாம். எஸ் கொடுத்துட்டு வாங்கி ஸ்பான் குத்தலாம். ஸ்பான் கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் வரவே இல்லை. வந்துச்சு. நெட்டு ஸ்லோவாக இருக்குது போல இருக்குது. போகலாம், போயிட்டு கடகுன்னு போயிட்டு ஏறலாம். கடகு போடுறா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறது? நான் தனி ஏற குடிச்சிட்டேன். சிட்டுன்னு காடுது, நம்ம பேர் போட்டு சிட்டுன்னு காடுது. ஓகே கடகுன்னு போகலாம். அவங்க பாருங்கள் சர்ன்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். ஓகே அதான் ஏறுறாங்களாம் பார்ப்போம். ஏன்னா வந்து துணைக்கு இருட்டில் வந்து பேசினே போகலாம். ஓகே அதுக்கு தான் வந்து நீங்கள் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் வந்து இருக்கீங்க. நான் வந்து ஜாலியாக உங்களை கூட பேசிக்கிட்டு போவேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து போகலாம். ஏன் வந்து ஏறல, நாங்கள் மட்டும் தான் வந்து இருக்கோம். பக்கத்தில் ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க. எப்படி டேர்னிங்லாம் அடிக்கிறது, ரிவர்ஸ்லாம் போடுறது. சரி அப்புறமா பார்த்துப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஐலாண்ட் போகிறோன்னு எனக்கு சம்திங் தெரியல. உங்களுக்கு ரொம்ப சம்திங் தெரியும். உங்களுக்கு வந்து இந்த கேமில் வந்து பெரிய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க இந்த கேமில். அவங்களாம் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஐலாண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதில் போய்ட்டு நான் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எந்தெந்த ஐலாண்டில் வந்து நிறைய வந்து சூப்பரான ஃபிஷ் கிடைக்கும் அது மாதிரி அந்த ஐலாண்ட் சொல்லுங்கள், நான் வந்து போகிறேன். ஓகேவா சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் வந்து நிறைய கேம் ரோப்ளாக்ஸ் வந்து விளையாடிமே நினைக்கிறேன், பார்த்து எனக்கு வந்து சொல்கிறேன். அது மாதிரி வந்து என் கூட வந்து ப்ளே பண்ணோன்னா வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸில் வந்து இருப்பேன். கரெக்டாக வந்து காலையில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா வந்து சாய் பாலாஜி 4ன்னு வந்து என் பேர் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து பேரையும் ரிவீல் பண்ணிட்டேன். சாய் பாலாஜி 4ன்னு வந்து என் பேர் போட்டிருக்கேன். அதுதான் வந்து என் பேர். பேக்கர் ஸ்கின்னில் தான் இருப்பேன். இந்த ஸ்கின்னை இங்கே வந்து ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கிறதுக்கு அவ்வளோ ரோபாக்ஸ் இல்லை, 0 ரோபாக்ஸ் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். என் பேர் வந்து சாய் பாலாஜி 4 தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள், நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு நினச்சிக்கிறேன் இல்லை சாரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணினேன். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் பேர் போட்டு ரோப்ளாக்ஸில் வந்து EFGM 1 2 3 போட்டிருந்தீங்கன்னா வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு நினச்சிப்பேன். அதுக்கு வந்து 4 லெவல் ஏரியாச்சு இங்கே வந்து ஒரு மீன் பிடிக்கலாம், மீன் பிடிச்சிடலாம். அதாக பிடிச்சிடலாம் படாச்சு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது கை சிம்பிள் காட்டுங்களா. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாய் பாலாஜி 4ன்னு வந்து இருக்கும். எஸ்ஏ நான் ஸ்பெல்லிங் கூட சொல்கிறேன், SABALAJI அதான் இது. ஒரு பக்கத்தில் வந்து 4ன்னு போட்டிருக்கோம், அதான் வந்து என் பேர். ஓகே நான் வந்து எவ்வளோ நேரம் பிடிக்கிறது. ஓகே லைட்டாக வந்து லேக் ஆகுது, புக்கெலாம் இருக்குது. சரி அப்புறமா வந்து பார்த்துப்போம். ஓகே அது ஒரு லைலாண்ட் தெரியுது, ஐலாண்ட் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்து அங்கே போகலாம் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம் டக்குன்னு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன மீன் கிடையாது பார்த்துருவோம். ஓகே கொஞ்சம் வந்து த்ரோட் பெயினாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் பேசவே முடியல, கொஞ்சம் வலிக்குது, அதனால் வந்து கொஞ்சம் பேச முடியல.
இங்கே வந்து போல் ஸ்டைல் இங்கே இருக்கா, ஃபிஷ் ஸ்டைல் இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னா இந்த இந்த ஐலாண்ட்லாம் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐலாண்டுக்கு வந்து வந்துருந்தீங்கன்னா ஓகே. இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகே, நிறைய இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, பக்கத்தில் வந்து ஒரு நெட்டு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்டு பிடிக்கிற வந்து நெட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏப்பம் வந்துச்சாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெட்டு நண்டு பிடிக்கிற நெட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் வந்து நிறைய ஐலாண்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுறேன். இந்த கேமோட கிராஃபிக் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய வந்து கைத்தட்டில் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது கிராஃபிக்லாம். ஃபோன்லேயும் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வந்து பிசி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். அந்த கீழே வந்து அப்படியே பிளாக்காக வந்து ஒரு பெயிண்ட் இருக்குது. அது வந்து லைட்டாக வந்து லேக் அடிக்குது. அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து வாங்குவோம். க்ரீன் கலர் இருக்குங்களா, 8000 ரூபாய்க்கு வந்து சிஎஸ் வைக்கிறாங்க. சிஎஸ்னால் காசு. போன இதுலேயே சொல்லியிருப்பேன். எல்லாம் புதுசாக பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஷேர் எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஷேக்குன்னு வந்து காட்டின்னு இருக்குது. ஓகே, ஷேக்குன்னு காட்டுது. கொஞ்சம் ஷேக் காட்டிச்சு. இன்னுமே ஷேக் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் தான் நான் ஷேக்குனா மீன் மடிச்சு கேக்கே டக்கு டக்குன்னு அமுக்கினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து மாட்டவே மாட்டேங்குது. பிடிக்கணும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்து இப்போ வந்து மாட்டு மாட்டேங்குது. எனக்கு ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தண்ணியில் குடித்தா வந்து மீன் வந்து இருக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து மீன் தூணில் போட்டு ஷேக்குன்னு காட்டும் போது அப்புறம் வந்து மீன் மாட்டேங்குது. எப்படின்னா லாஜிக்குன்னே தெரில. குதிக்கும் போது மீன் எதுவும் கண்ணில் மாட்டல. ஆனால் வந்து மீன் பிடிக்கும் போது மட்டும் மீன் வந்து மாட்டிடுமா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேக்குன்னு கொடுத்தா? ஓகே, டக்கு இதாச்சும் மாட்டுமான்னு தெரில. டவுட்டில் தான் வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, டக்குன்னு கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் மாட்டிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிச்சு. என்கிட்ட சாய்பில் வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து 9 கேஜ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் இங்கே யாரும் சேலர் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க்கா இவனாவது ஃபிஷ் சேலர். ஓகே, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் அந்த சேலர். இந்த ஐலாண்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். க்ரீன் கலரில் வந்து காட்டுச்சு அந்த ஃபிஷ்ஷு. இது வந்து என்ன ஃபிஷ், பைட் பொட்டின்னு நினைக்கிறேன். பைட்ஸில் வந்து மீன் தொழில் வந்து மேலே மாட்டுவாங்கள்ல, புழு, அதெல்லாம் வந்து நினைக்கிறேன். இவன் தான் நம்ம ஒரு போட்டில் வந்தோம்ல, அது வந்து செய்கிறோம் போல். தேங்க்ஸ்லாம் 3 பேர் வந்து உட்காரலாம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து காட்டுச்சு. ஓகே, வந்து போட் சேலர். திருப்பி வந்து ஒரு மீன் வந்து நம்ம வந்து பிடிப்போம். ஓகே, கடைக்கணும் போயிட்டு பிடிச்சிடும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வரைய மாட்டேங்குது. ஓகே, வரைய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, வர மாட்டேங்குது. நெட்டு ஸ்லோவாக இருக்கோ? நானும் போடுறேன். இங்கே பாருங்கள், போட்டுறேன், எடுத்துக்கிறான். என்ன பண்ணுறது? போட்டுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிறான். போட்டுக்கிறான். ஷேக் ஆடுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் காட்டவே இல்லை. ஓகே, காட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புக்கு இருக்குது, நிறைய விஷயம் வந்து இருக்குது அந்த கேமில். வந்து எத்தனை வேகமான வந்து இதுன்னு நினைக்கிறேன். வெரைட்டிஸ் மீன் வந்து 4000 ரூபா வெரைட்டிஸ் மீன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7 வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வந்து இந்த கேமில் வந்து நிறைய வந்து விஷயம் இருக்குது. அது நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.